இங்க கடைக்கு வந்த ஒரு பொண்ணு என்ன பண்றானா யாருக்கும் தெரியாம 2000 விலை உள்ள ஒரு பேக்ல இருக்க டேக் எடுத்துட்டு அதே மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்க 200 போட்டிருக்க டேக் அதுல மாட்டி கேஷ் கவுண்டருக்கு எடுத்துட்டு போறா. அப்ப இது எல்லாத்தையுமே அந்த கடையில இருந்த கிளீனர் பார்த்தனா. அதுக்கப்புறம் கேஷ் கவுண்டருக்கு வந்தவன் அந்த பேக் எடுத்து வச்சுட்டு வெறும் 200 மட்டும் எடுத்து வைக்க இதை பார்த்துட்டு கேஷ் கவுண்டர்ல இருந்த பொண்ணு சாரி மேடம் இதோட விலை 2000 அப்படின்னு மாதிரி சொல்ல அப்ப இவன் என்ன சொல்றானா ஓ 2000 அப்புறம் எதுக்காக இதுல 200 போட்டுக்கிறீங்க என்ன 200 பேக 2000 வித்து என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்க. அப்ப இதை கேட்டு இந்த கடையோட மேனேஜர் அங்க வரான். அப்படி வந்தவன் என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்க இவனை பார்த்துட்டு வாங்க சார் எங்க பாருங்க சார் இந்த பேக்ல 200 போட்டுக்குது ஆனா உங்க ஸ்டாஃபோ என்கிட்ட இதை 2000 விற்க பாக்குறாங்க என்ன இந்த மாதிரி ஒரு இன்னசென்டான பொண்ணு கடைக்கு வந்து அவளை ஏமாத்தலாம்னு பாக்குறீங்களா நான் இதை போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்ப இதை கேட்டு மேனேஜர் வந்துட்டு கொஞ்சம் பொறுமா அதுல எவ்வளவு போட்டிருக்கோ அதை மட்டும் கொடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு 2000 பேக்கு வெறும் 200 மட்டும் வாங்கிட்டு அவளை அமுச்சு விட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றானா என்னமா 2000 பேக வெறும் 200 மட்டும் வித்து கடைக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திட்டேன் சோ அந்த நஷ்டத்தோட இழப்பீடு நீதாமா கொடுத்தாவணும் அப்படின்னு மாதிரி சொல்றான். சார் நான் எதுக்கு சார் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது வேற நீ தான் அந்த பேக்கோட பிரைஸ் டேக தப்பா ஊட்டிருக்க சோ அதனால நீதாமா கொடுத்தாவணும் அப்படின்னு மாதிரி சொல்ல இதை கேட்டு இந்த பொண்ணுக்கும் வேற வழி இல்லாம சார் இது என்னோட ஒரு மாசம் சேலரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த காசை கொடுத்தாரா. சோ அவன் அந்த காசை வாங்கினது மட்டும் இல்லாம இங்க பாரு இதுக்கு மேல இந்த மிஸ்டேக் பண்ண அப்படின்னா உன வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடான். சோ இதனால அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே சோகத்துல இருக்கும்போது அப்ப இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த கிளீனர் நேரா அவகிட்ட வந்துட்டு இங்க பாருமா இங்க நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம நீ எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் சோ உன்னோட காசு உனக்கு வேணும் அப்படின்னா நான் சொல்றதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிளான சொல்ல சோ அந்த பிளான் படி அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றானா நல்லா ஒரு பெரிய பிசினஸ் மேன் மாதிரி கோட் ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு கையில ஒரு ஷூட் கேஸ் நிறைய பணத்தை வச்சுட்டு ரோட் சைடு உட்காந்துட்டு இருக்கான். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த வழியா அந்த திருட்டு கோட்டு வரா. அப்படி வரும்போது இவன் என்ன பண்றானா வேணும்னே அந்த சூட் கேஸ்ல இருக்க பணத்தை எல்லாத்தையுமே அவன் முன்னாடியே கொட்டிடுறான். மீதி ஸ்டோரியை கீழே கொடுத்திருக்கா மறக்காம பாருங்க.